சொல்லுவாங்க அடிக்கடி பழமொழி, பாம்புக்கு வாழை காட்டி மீனுக்கு அடை காட்டுவாங்க. அந்த மாதிரி நம்முடைய வேலை முடியாது. உண்மையா ஒத்துக்கணும். உண்மையா நம்முடைய வேஷமெல்லாம் ஒன்றுக்கும் உதவாது. ஏன் என்று சொன்னால் கர்த்தரிடத்தில் நாம் தயவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் என்னவர்களாய் இருக்கணும்? உதவி பெறுகிறவர்களாய் இருக்கணும். நம்முடைய அந்தரங்க ரகசியம், இந்த வேஷம், வேடம், நடிப்பு இதெல்லாம் கர்த்தருக்கு செல்லும்படியாக இன்றையோடு நிறுத்திக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லி நிறுத்திக்கணும். ரெட்ட வேடம் சரியக்கூடாது. சவுல் வேஷம் மாறி போன ஒரு பொறிகாரன்ட்ட நான் வியாதி சொல்லிட்டேன். வேஷம் கலைத்து விட்டது. குறிகாரி போனோன்னா வேஷம் மாதிரியா வருகிறேன்னு கேட்டான். சாகவே சாவ. இந்த வேஷம் கர்த்தருக்கு பிடிக்காது. நீ துதிச்சா துதிக்கலாம் போ, அதை பத்தி எல்லாம் இல்ல. நான் கர்த்தரை அப்படி இறுக பிடிச்சுட்டு இருக்கேன். வேஷம் கர்த்தர்கிட்ட செல்லுபடியாக. அது யாரா இருந்தாலும், ரெவரண்டா இருந்தாலும் முடியாது, பிஷப்பா இருந்தாலும் முடியாது. உண்மையா நடந்து உண்மையா இந்த வேஷம் மாறி போனா ட்ராக் மாறி என்ன மாறி போயிடும்? வழி மாறி போயிடும். இந்த வேஷம் மாறி வேஷம் மாறினால் நம்முடைய வழி மாறி போயிடும். வழி தவறி போயிடுவோம். ஆண்டவரிடத்துல நாம் உண்மையாய் இருக்கணும். உண்மையாய் குத்தமாய் இருக்கணும். ஏன்னு சொன்னால் ஒருவன் வெளிநாடு போனான். பைபிள்ல இருப்பதை யாரும் படிக்க வேண்டாம், உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன். வெளிநாடு போகும் பொழுது தன்னுடைய ஆசையை எடுத்து ஒவ்வொரு இடத்திலும் உண்மையுள்ளவர்கள் என்று சொல்லி என்னிடத்தில் ஒரு 10 தாளந்து, இன்னொருத்தர் 5 தாளந்து, இன்னொருத்தர 2 தாளந்து, இன்னொருத்தருக்கு 1 தாளந்து கொடுத்தாங்க. இந்த 10 தாளந்து கொடுத்தவன் என் எச்சமா வெளியூர் போயிருக்கிறார். அவர் வரதுக்குள்ளாக நான் 2 மடங்கு நான் தயார் பண்ணி வைத்து இதை வைத்து நான் 2 மடங்கு பார்க்கணும். அவனும் அப்படியே செய்தான். 5 தாளந்து கொடுத்தவனும் அப்படியே வருமானத்தை பெருக்கினான். 2 தாளந்து கொடுத்தவனும் அப்படியே செய்தான். 1 தாளந்து கொடுத்தவன், ஐயோ நம்முடைய எச்சமான் வரும் பொழுது இந்த 1 தாளத்தை நம்ம வரையும் பண்ணிட்டோம்னா அவர் வந்து கேட்கும் பொழுது நான் என்ன சொல்லுவேன் என்று சொல்லி அவன் நிலத்தை தோண்டி அதை படைத்து வைத்து விட்டான். எதை பறித்து வச்சுட்டான்? தாளம். அவன் வெளிநாடு சென்று சில நாள் கழித்து திரும்ப வந்தான். வரும் பொழுது எல்லாத்தையும் கூப்பிட்டான். கூப்பிட்டவன 10 தாளத்து உள்ளவனை கூப்பிட்டான். 10 தாளத்து உள்ளவன், ஐயா நீங்க கொடுத்துட்டு போனீங்க, நான் அதை 2 மடங்காக்கி இருக்கிறேன், 2 மடங்கு ஆக்கிருக்கிறேன், 20 தாளந்தாக்கி 5 தாளத்துக்காரனையும் கூப்பிட்டான். அப்படியே சொன்னான். 2 தாளத்துக்காரனையும் அப்படியே சொன்னான். 1 தாளத்து கொடுத்தவனை கூப்பிட்டு, நீ வா, உனக்கு ஒரு தாளத்தை நான் ஊருக்கு போக்குள்ள கொடுத்துட்டு பண்ணல. அந்த தாளத்தை என்ன செய்யணும்? ஐயா நீங்க விதைக்காத இடத்துல நீங்க அறுக்கிறவன். நீங்கள் விதைக்காத இடத்துல என்ன செய்ய போறீங்க? விதைக்காத இடத்துல என்ன இருக்கும்? அந்த இடத்துல நீங்க அறுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை என்ன பண்ணிட்டேன்? ஒதுக்கி வச்சுட்டேன். அந்த தாளத்தை போய் எடுத்துட்டு 10 தாளத்து உள்ளவன்கிட்ட 20 தாளத்து சம்பாதிச்சு வச்சாங்க. அவனுக்கு கொடுத்து விட்டான். அல்லேலூயா. இந்த எஜமான் யாருக்கு கொடுத்துட்டான்? 20 தாளத்து உள்ளவன். ஏன்னாக்கா உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனுக்குள்ள எல்லாம் எடுத்து கொள்ளப்படும். என்னங்க புதுசா இருக்குது? இல்லாதவங்களுக்கு தான் நம்ம கொண்டிருக்கணும். ஏன்? அவன் உண்மையா இல்லான்றது. எஜமான்ட்டு உண்மை இருக்கு. அவன் பரிகாரன் அல்ல, பறிக்கிறவன் அல்ல. நீ விருத்தி அடைந்தால் நீ வாழ்வடைவ என்று சொல்லி அவன் நினைச்சான். இந்த 1 தாளத்தை வச்சு நீ சம்பாதிச்சீங்கன்னா உன் குடும்பம் படைக்கிறது. அதுபோல கர்த்தர் நமக்கு வசனங்களை கொடுத்திருக்கிறார். அதுவும் பைபிள்ல தான் இருக்கிறது. நமக்கு வசனங்களை கொடுத்திருக்க அந்த வசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எடுத்து வாசிப்போம். இன்றைக்கு வாசித்த சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 1வது வசனத்துக்காக எல்லாரும்
உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லி எடுத்து வாசிப்போம். கர்த்தாவே, என் முழு நீதித்தோடும் உண்மை என்ன உண்மை? உண்மையால்மா முழு நீதித்தோடு கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ளணும். வேஷம் மாறி கர்த்தர் இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, துதிக்கக்கூடாது. நம்முடைய வேஷம் நம்மளோடு இருக்கணும். நம்முடைய வேஷம் யாரோடு இருக்கணும்? நம்ம கிட்ட ஆண்டவர்கிட்ட செல்லுபடி ஆகாது. மனுஷன்கிட்ட வேஷம் போட்டலாம். நான் சொல்றேன், நீ கேளு, நீ அப்படியே நடந்துக்க. என்னை காட்டி கொடுத்துறாத, என்னைய காட்டி கொடுத்துறாத, நான் சொல்றபடிதான் நீ நடக்கணும். சரி, அப்படியே நடந்துக்க. யாருக்கும் தெரியாது. தெரியுமா தெரியாதா? ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். மனிதருக்கு தெரியாது, ஆனால் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா அவருடைய கண்கள் பூமி எங்கும் வேகம் போடக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாக நான் சொல்றேன், இந்த மாதிரி செய்ய. மீனுக்கு என்னத்தை காட்டுறாங்க? வாழை காட்டுறாங்க. பாம்புக்கு வாழை காட்டி தலைய, மீனுக்கு வாழை காட்டி பாம்புக்கு வாழை காட்டி மீனுக்கு தலையை காட்டுறாங்க. நம்ம கிட்ட ஏன்னா கர்த்தரை துதிக்கிறத உண்மையோடு துதிக்கணும். இந்த சபைக்கு வர்றதுன்னு உண்மையாக இருக்கணும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நம்மகிட்ட உண்மை இல்லைன்னா ஆண்டவர் கிடையாது. உண்மையாய் கர்த்தரை நேசிக்கணும், உண்மையாய் முழுவதோடு துதிக்கிறோம். நடக்கிறது நடக்குது, நீ போ, நான் பார்த்துக்க. நடக்கிறது நடக்கிட்டா நீ போ, நான் பார்த்துக்க. ஆனா நீ சொல்லிடுற, இவங்களுக்குள்ளாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இவங்களுக்குள்ளாக ஒரு ஒப்பந்தம். யாராரு? பொய்யும் புரட்டும் இன்னொன்னு ஒன்று சேர்ந்து, பொய்யும் புரட்டு இல்லை ஒன்று சேர்ந்து. நான் சொல்ல மாட்டேன், நீயும் என்ன பண்ணாத, சொல்லாத. நீயும் ஒரு நடிப்பு நடி, நானும் ஒரு நடிப்பு நடி. இதால நடிப்பு யாருகிட்ட செல்லாது, அது எங்க கொண்டு விடும்? வழி மாறி விடும், நம்மை வழி தப்பி போக விட்டு விடும். இதை நீங்கள் புரிந்து கொள்ளும். நம்முடைய வேச கலைஞ்சிடும். எப்படி கலையுமா? ஒரு கழுதை வைத்துக் கொண்டிருக்கிறவன் யாரு? யார் கழுதை வச்சிருப்பாங்க? துணிதர். அந்த சலவ தொழிலாளி ஒரு கழுதை வைத்திருந்தான். மழை பொய்த்து விட்டது. என்ன பொய்த்து விட்டது? மழை பொய்த்து விட்டது. அந்த கழுதைக்கு என்னல்ல மேய்ச்சல் கிடைக்கல. அந்த கழுதைக்கு என்ன கிடைக்கல? மேய்ச்சல் கிடைக்கல. அந்த கழுதை நாளுக்கு நாள் உடல் மெழுகி போயிடுச்சு. உடல் என்ன ஆயிடுச்சு? உடல் மெழுகி போயிடுச்சு. பார்த்தான், இந்த டோபி பார்த்தான், கழுதை வைத்திருப்பவன் பார்த்தான். ஐயோ, என் கழுதை போயிட்டு இருந்தது ஏன் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தீவனம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அந்த கழுதை வேஷம் மாறணும். அதற்காக இவன் என்ன செய்தான்னு சொன்ன, ஒரு காட்டு வழியே நடந்து போய் கொண்டு இருந்தான். அங்க ஒரு புலி ஒன்று இறந்து கிடந்தது. என்ன கிடந்தது? புலி. அதை எடுத்து தோலை ஊற்றி கொண்டு வந்தா. அடுத்த நாள் தன்னுடைய கழுதைக்கு என்ன பண்ணான்? வறுத்தி விட்டான். இந்த கழுதை என்ன பண்ணுச்சு? விளையாடு நிலத்துல எல்லாம் போய் தின்னுட்டு வந்தது. விளையாடு நிலத்துல எல்லாம் போய் என்ன பண்ணிட்டு வந்ததாம்? சாப்பிட்டதாம். இந்த கழுதை நல்லா 4 நாள் புஷ்டி அடைஞ்சிட்டு நல்லா கொழுமையானதை சாப்பிட்டு இருந்தது. அல்லேலூயா. ஒரு நாள் எல்லாரும் பார்ப்பாங்க, ஐயோ புலி காட்டுக்கு போய் 2 விவசாயிகள் வேலை என்ன பண்ணிடுறாங்க, பதறி அடிச்சுட்டு ஓடி போயிடுவாங்க. ஒரு நாள் ஒரு பெண் கழுதை அந்த பக்கம் இருந்து ஒண்ணு வந்தது. என்ன வந்தது? பெண் கழுதை வந்து அது சத்தம் போட்டுச்சு. எப்படி சத்தம் போடும்? அதனுடைய பாஷையில கழுதை கற்பிச்சான். இந்த புலித்தோல் போர்த்திய கழுதை அதுவும் வயதுல நீங்கிட்டு கத்த ஆரம்பிச்சு. இந்த கழுதை கத்தணும்னு என்னாச்சு? எல்லாரும் விவசாயிகள் என்ன பண்ணாங்க? தண்ணி எடுத்துட்டு வந்து ஓட்டி கொண்டே போட்டாங்க அந்த கழுதை. ஒரு நாள் வேஷம் மாறிச்சு. ஒரு நாள் வேஷம் மாறிச்சு. இது அதனுடைய குணம் போகல. எதுக்கு போகல? கழுதைக்கு குணம் போகல. ஒரு நாள் வேஷம் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வெளியே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க,
கழுதைக்கு வந்த ஆபத்து வரும். அதுல ஒரு மாற்றம் கிடையாது. அதுல ஒரு மாற்றமும் கிடையாது. ஒருத்தருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம போட்டுக்கிற நாடகம் ஒருத்தருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு மாத்திரம் தெரியும். நீங்கள் எதுலையும் ரெட்ட வேடம் போடக்கூடாது. எதுலையும் என்ன பண்ணக்கூடாது? ரெட்ட வேடம் போடக்கூடாது. நீங்க வேஷம் மாதிரி வரக்கூடாது. ஆளுகள் உண்மையா இருக்கணும். என்ன இன்றைக்கு வாசித்தீங்க? முதலாவது சங்கீதம் 9 பார்த்தாவே என் முடிவுத்தோட துதிக்க கற்றுக்கொள்ளணும். தேவன் இருக்கிறார் பரலோகத்திற்கு. நம்முடைய எல்லாம் இருதயத்தை ஆராய்ந்து அறிவரவன். இருதயத்தை உட்கார்ந்து எழுந்திருக்கிறவரையும் அறிந்திருக்கும். 139 சங்கீதம் 1வது வசனத்தை வாசி. கர்த்தாவே நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தாவே நீர் என்னை நாம் தொழுமை துதிக்கிறேன்னா ஆனா ஏதோ பார்மாட்டிக்காக வரேன்னா வந்து உட்கார்ந்து இருந்துட்டு 1 மணி நேரம் உட்காந்துட்டு வீண் அடிச்சுட்டு போகணும்னா எல்லாம் தெரியும். ஆனால் கர்த்தருக்கு மாத்திரம் உண்மையா இருக்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மாத்திரம் எப்படி இருக்கணும்? அப்பதான் சங்கீதம் 9வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே உண்மை கேடு வச்சப்பா சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலம். யாருக்கு? சிறுமைப்பட்டவங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமா வரல. நம்ம வேடம் போடக்கூடாது. வேஷம் போட்டோம்னா அடைக்கலம் கட்டிக்கலாம். நம்முடைய வழி மாறி போயிடும். நம்முடைய வழி என்னவாயிரும்? மாறி போயிடும். உத்தமர்களுக்கு கர்த்தர் துணை. உத்தமருக்கு யாருங்க? துணை. அல்லேலூயா. வேஷம் போட்டு நம் வேஷத்தினாலே நாம் கர்த்தரை அலட்சியம் பண்ணக்கூடாது. அவங்க யாரு பேசினாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, நீ சொல்லிக்கிறோம். நீங்க சொல்லிக்கிறோம். நம்ம போட்ட ரகத்தை யாருக்குள்ளாரு பேசணும். ஒரு நாள் வெளி வரும். ஒரு நாள் வெளி வரும். ஒரு நாள் என்ன வரும்? வெளி வரும். நம்முடைய வேஷம் வெளி வரும். ஏன்னு சொன்னால் சங்கீதம் 39 சங்கீதம் 6வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 39 வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான். வேஷமாகவே மனுஷன் என்ன பண்றான்? வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான். எப்படி தெரிகிறான மாசம் மனுஷன்? இந்த வேஷம் எல்லாம் கர்த்தரிடத்தில் என்ன பண்ணாரு? இந்த வேஷம் எல்லாம் நம்மளோட வச்சுக்கணும். உண்மைன்னு சொல்றேன். நான் கர்த்தர் மேல சொல்றேன். கர்த்தருக்கு என்னுடைய உள்ளம் தெரியும். கர்த்தருக்கு என் உள்ளம் தெரியும். ஆமா, கர்த்தருக்கு உள்ள என்னன்னு தெரியும் போது யாருக்கும் தெரியும். மனுஷருக்கு தான் தெரியும். மனுஷருக்கு தெரியாது. கர்த்தருக்கு தெரியும். என் வேதனைகளை அறிகிறவன், என் துக்கங்களை அறிகிறவன், என் தியானத்தை அறிகிறவன். உன்னுடைய தியானம் என்ன? நீயும் மகளும் பேசிக்கிறது தியானமா? நீயும் உன் மகளும் பேசிக்கிறது தியானமா? நீயும் உன் மகளும் போடுகிற வேஷமா? எது கர்த்தருக்கு தெரியும்? ஒரு நாள் வேஷம் கிடையும். அப்போ ஐயோ, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேனே, உமக்கு விரோதமும் கருத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். அல்லது என்ன பிரயோஜனம்? அல்லது என்ன பிரயோஜனம்? என் முழுவதோடு கர்த்தரை துதிக்கிறேன். எங்க போய் முழுவதோடு துதிக்கிறேன்? என்ன வந்தால் நான் பார்த்து இப்போ நீ செய் இந்த காரியத்தை நான் கண்டுகொள்ளாது இருப்பேன். நீ என்ன பண்ணக்கூடாது? கண்டுகொள்ளாது. இதுவா கர்த்தர்கிட்ட முழுவதோடு என்ன வந்தாலும் சரி, நாம கர்த்தரிடத்துல ஜெயிக்க பிறந்தவர். நம்ம யாருங்க? கர்த்தரிடத்துல ஜெயிக்க பிறந்தவர்கள். கர்த்தர் நமக்கு வாக்குப்படுத்துகிறார். உனக்கு இருக்கிற இந்த படத்தோடு போ. நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள், தோற்க பிறந்தவர்கள். 1000 பேர் வந்தாலும் நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள்.
அல்லேலூயா. நான் உண்மை சொல்லுகிறேன், கர்த்தரிடத்தில் வேஷம் போடாதீங்க. உண்மையாய் இருங்க, உண்மையாய் கற்றுக்கொள்ளுங்க. ஒரு நாள் வேஷம் மாறிடும். கழுதிக்கு வேஷம் மாறின மாதிரி என்னவாயிடும்? வேஷம் அது போயிடும். நீங்க என்னதான் நடிச்சாலும் அது ஒரு நாள் வெளியே வரப்போகுது. அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் நம்ம வேலை ஆகாது, நம்முடைய வேஷம் கலைந்து போய்விடும். எனக்கு அருமையான தேவசங்களே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் எதற்காக படித்தார்? என் பிள்ளைகள், என் பிள்ளைகள், என் மகன், என் பங்கு, என் சொத்து, என் சுகம் எல்லாமே இயேசுதான் சொல்லுவோம். ஆனா அங்க பார்த்தா ஆண்டவரை விட்டுருவோம். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவர் நம்பிக்கை வாசிப்பா. கர்த்தர் அடிகளும் நெருக்கப்படுகிற காலங்களிலும் அவர் தான் தஞ்சம். நெருக்கம் வந்துச்சா அந்த காலங்களில் தஞ்சம் அவர் தான். ஆனால் நாம் கர்த்தரை முழுவத்தோடு துதிக்கணும். கர்த்தரை எப்படி துதிக்கணும்? முழுவத்தோடு துதிக்கணும். இந்த சங்கீதம் 39:6 வாசிப்போம். வேஷமாகவே மனுஷன் திருகிறான், விருதாகவே சஞ்சலம். வேஷம் வந்துட்டா சஞ்சலம் வரும். வேஷமா ஆண்டவர்கிட்ட நடிச்சுட்டு முன்ன வச்சுக்க என்ன வர்றோம்? சஞ்சலம் வர்றோம். கர்த்தர் உண்மையா ஜெயிச்சோம்னு சொன்னா, கர்த்தரிடத்தில் உண்மையா இருப்பன்னு சொன்னா சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நெத்தி மகிழ்ச்சி நம் தடையும் இருக்கும். அவர் தான் நடிக்கலாம். அவரை புகலிடமா வைத்துக் கொள்ளுங்க. சஞ்சலம் வராது. மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான், வெகுவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆட்சி செலுத்துகிறான், அவரை மாறிக்கொள்கிறான். யார் அதை மாறிக்கொள்கிறது என்று பாருங்க. ஜெயலலிதா எத்தனை சொத்து சேர்த்து வச்சாங்க. இன்னைக்கு அதை யார் வாரிக்காங்க? ஒரு வசனம் போய் போகாது. வேஷமாக வச்சிருக்கு. நான் ₹1 சம்பளம் வாங்குறதுன்னு அம்மா சொல்றாங்க. ₹1 எத்தனை கோடி ரூபாய் பணம் வந்தது? எங்க இருந்து வந்தது இந்த பணம்? அப்ப சொன்னாங்க, எங்க அம்மா மகாராஜா வீட்டுல வேலை செஞ்சாங்க. எந்த மகாராஜா வீட்டு? மைசூர் மகாராஜா வீட்டுல வேலை செஞ்சாங்க. அதனால அவர் கொடுத்த சம்பத், அவர் கொடுத்த சொத்து இருக்கட்டுமே. நீ ஆட்சிக்கு வந்தவன்னு சொல்லி இருக்கலாம். கணக்கு விளவு சொல்லலையா? ஏன் வேஷம் வேஷமாடுறாங்க எல்லாம் ஆண்டவர்கிட்ட வேலைக்காரர். நானே வேஷமா இருந்தாலும், எந்த ஊழியக்காரரும் வேஷமா இருந்தாலும் என்னவாயிரும்? நான் நேற்றுக்கு ஒரு கதை சொல்லுவேன். கதை உண்மையானது நடந்தது. ஊழியக்காரர் விசுவாசி பார்த்து காரில் இருந்து என்ன பண்ணிட்டாரு, திரும்பி பார்த்து போயிட்டாரு. வேஷம் மாறி போயிடுச்சு. அப்போ இந்த 5 லட்சத்தை இழந்த உடனே அவங்க கிடையாது. நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஆண்டவர் ஆராதிக்க எதற்காக வரணும்? கஷ்டம் எதற்காக துடிக்கிறோம்? நம்மிடத்துல துன்பத்தை, நம்ம இடத்துல வேஷத்தை வைத்துக் கொள்ளணும். இந்த வேஷம் ஒரு நாள் கலைந்து அல்லேலூயா. 23:20 வாசிப்போம். சீக்கிரம் பாருங்க. என்ன தெரிந்த உடனே நித்திரங்க என்ன தூக்கம் தெளிந்த உடனே சொப்பனம் ஒழிவது போல நீர் விழிக்கும் போது நம்முடைய வேலையில கந்த தெரிஞ்சு வர்றா, நிகழ்வு வர்றா, நம்மை புகழ்ந்து பாடுவாரா? நம்முடைய வேஷத்தை பார்த்து புகழ்வாரா? இங்கிருந்து போடுவார். நம்ம என்ன செய்தோம், எப்படி செய்தோம், எதனால் செய்தோம், எதனால் இந்த வேஷம் மாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். இதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு தரோம். தேவன் என்ன செய்வாராம்? இகழுவார். உன்னை இதெல்லாம் புகழ்ந்து பேசுவார. நான் செய்த காரியத்துக்கு, நான் செய்த காரியத்துக்கு, நான் வேஷம் போட்ட காரியத்துக்கு ஆண்டவர் என்னை புகழ்வாரா? இகழ்வார். நீ வேஷம் போட்டதால சொப்பனம் காண்பது போல ஒரு நாள் போயிடும். ஆண்டவர் நம்மை பார்த்து இகழ்வார். நம்முடைய வேஷம் மாறி போயிடும். வேஷம் செல்லாது. மனுஷனுக்கு ஏதோ ஒரு நாளைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி விடுவார். அப்ப தெரியும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? வேஷ கலந்துச்சுன்னா எல்லாரும் ஒண்ணுக்கு ஒண்ணு விகல்பமாய் வரும். தேவனை போது மனுஷர்களாக இருப்பான. தேவன் நிகழ்றாருல்ல, அவன் தெரிஞ்சு போயிடுச்சா மனுஷன் இகழ்ந்து போய் இருப்பான.
நம்ம கூப்பிட்டு கொண்டாடுவாங்களா? எப்படி கொண்டாடுவாங்க? எப்படி நம்ம அரவணைப்பாங்க? முடியாது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 12 2வது வசனம் சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய பிரியமும். பாருங்க, நீங்க அந்த பிரபஞ்சத்தின் வேஷம் தரிக்க கூடாது. பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் நீங்க பண்ணக்கூடாது. அல்லேலூயா. இந்த பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. ஐயோ, இவங்க நல்ல மனுஷர் அப்படின்னு நாம சொல்றோம். ஆனா அவங்களுக்கே நம்ம துரோகம் நினைச்சிருவோம். ஒரு வேஷம், அவங்களுக்கு வேஷம் தரிச்சு சொல்லிடுவோம். அவங்க கடத்துறாங்க. நான் சொல்றது நல்லவங்க தான் சொல்லுவேன். அவங்க கடத்துறாங்க. நீ பாட்டுக்கு செய்யுங்க, நீ பாட்டுக்கு இந்த காரியத்தை செய்யுங்க. இது என்னது? உலகத்திற்கு ஒத்த வேஷம். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் தண்ணீர் வருவிக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நடக்கும். மனுஷனுக்கு பயப்பட்டீங்களா அதை கண்ணீர் வருவிச்சிடும். நீங்கள் தேவனுக்கு பயந்துருங்கள். நீங்க தேவ பிள்ளைகள். யாருக்கும் பயப்பட வேண்டாம், தேவனுக்கு பயந்து. நீங்கள் வேஷம் தரிக்க கூடாது. உங்களுடைய வேஷம் எல்லாம் கொஞ்ச நாளையில கலைஞர் எப்படி சொப்பனம் முடிவது போல. எப்படி சொப்பனம் முடிவது 73 சங்கீதம் 73 20 நிச்சயம் தெரிந்த உடனே சொப்பனம் முடிவது போல ஆண்டவர் முடிச்சு பாரு. நம்ம செஞ்ச காரியத்துக்காக ஆண்டவர் என்ன செய்வாரு? முடிச்சுக்காரு. நம்ம செய்த காரியத்தை பார்த்து ஆண்டவர் என்ன செய்வாரு? அவரையே துக்கத்தில் எடுத்து எடுத்துட்டோம். ஏன் சொன்னா அவர் உழைக்காமலும் தூங்காமலும் இருக்கிறது. அவர் அல்லேலூயா. நம்ம செய்கிற காரியம் முடிக்க வச்சிருக்க. நம்முடைய வேஷத்தை பார்த்து ஆண்டவர் முடிச்சுக்கிறோம். இந்த பிள்ளைகளை என்னை துதிக்க வந்தாங்க. வேஷத்தோடு துதிக்க வந்தாங்க. எதோடு துதிக்க வந்தாங்க? அங்க இருக்கிறது முறை உள்ளத்துல கசப்பு, வெறுப்பு இதெல்லாம் இருக்கிறது. ஆண்டவர் துதிக்கிறது எப்படி வர்றாங்க? வேஷத்திற்காக துதிக்க வர்றாங்க. மாயை, மாயை, எல்லாம் மாயை. இந்த பூமியின் கீழ் நடக்கிறது எல்லாம் மாயை, சஞ்சாலம். நாம் மாயின் பிள்ளைகளா? நாம் உண்மையானவரின் பிள்ளைகள். இந்த மாய்க்கெல்லாம் நம்முடைய இருதயத்தை ஒப்புப்படக்கூடாது. மாயை இருதயத்துக்கு, இருதயத்துல என்ன வரக்கூடாது? மாயை வரக்கூடாது. பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல எடுத்து வாசிப்போம். சீக்கிரமாக எடுத்து வாசிக்கணும். பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் சீக்கிரம். ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு காலம் இருக்கிறது. ஒரு காலம் இருக்கிறது. இறக்க நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடிக்க ஒரு காலம் உண்டு. அப்ப என்ன அர்த்தம்? நாம போட்ட வேஷத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. அதனால ஆண்டவருக்கு செல்லுபடியாகும். நீ நட்டையா, அந்த நட்டது ஒரு நாளைக்கு பிடுங்குவாங்க. நீ வேஷம் போட்டியா, அந்த வேஷத்தை அன்னைக்க ஒரு காலம் உண்டு. இந்த கழுதை வேஷம் போட்டான். என்னதான் வேஷம் போட்டாலும் அதனுடைய சத்தத்தை புலி மாதிரி உருமத்துக்கு வச்சவங்க இல்லையே. புலி மாதிரி அவங்க அந்த கழுதை உருவி இருந்தாக்க அவங்க அந்த கழுதையுடைய வேஷம். நம்முடைய சுபாவம், மனுஷனுடைய சுபாவம் தேவனிடத்தில் செல்லுபடி ஆகாது. மனுஷ சுபாவம். வாசிப்பா. கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, ஒரு காலம் உண்டு, அழகுக்கு ஒரு காலம் உண்டு, நகைக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. நீங்க அழுகிறதுக்கு ஒரு காலம் உண்டு. அந்த அழுகை கண்டிப்பாக மாறும் என்று சொன்னால் நீங்கள் நகைப்பு சொல்ல. உங்களுடைய நகைப்பு வரும்.
தேவனுக்கு உண்மையாக இருக்கணும். முழுமையோடு துதிப்படே ஆண்டவர்ல. நீங்க கர்த்தருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாய் இருக்கணும். நீங்கள் யாருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாய் இருக்கணும்? கர்த்தருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாய் இருக்கணும். நீங்கள் துன்மார்க்கத்திற்கு செவி கொடுக்க கூடாது. நீங்கள் வேஷம் மாறக்கூடாது. உங்களுடைய வேஷம் ஒரு நாள் கலைந்து போய்விட்டோம். உங்களுடைய வேஷம் ஒரு நாள் என்னவாயிடும்? கலைந்து போயிடும். உங்கள் வேஷம் கற்றுட்டு சென்று கொண்டு ஆகாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. ரோமர் 12:2 அழகா சொல்லி இருக்கிறதா மீண்டுமாக வாசிப்போம். நீங்கள் இந்த உலகத்திற்கு தகுந்த, இப்பிரபஞ்சத்திற்கு தகுந்த ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை உனக்கு வரணும். என்ன நன்மை வரணும்? மனிதனுக்கு தெரியாத நான் வேஷம் போட்டு எப்படியாவது எல்லாம் நிறுத்தி போட்டேன். ஒரு நாள் வெளிவரும். எதற்காக? தேவனுடைய நன்மை பெற நீங்க வர்றவங்க. தேவனுடைய நன்மை பெற வேணும்னா வேஷம் தரிக்க கூடாது. அது யாரா இருந்தாலும், எனக்கா இருந்தாலும் சரி, ஊழியக்காரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவ நன்மை வரணுமா நீங்க வேஷம் தரிக்கணும். நம்முடைய வேஷத்தை கர்த்தர்கிட்ட காமிக்க கூடாது. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம். அல்லேலூயா. சொப்பனம் ஒழிவது போல ஒழிந்து போயிடும். அல்லேலூயா. பாப்பா, ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் என்னது உங்க மேல கர்த்தருக்கு தெரியவா இருக்கும். நீங்க ஏன் வேஷம் போட்டு கெடுத்துக்கிறீங்க? நீங்க வேஷம் போட்டீங்க, உங்களை நீங்களே கெடுத்துக்கிறீங்க. மனுஷன்ட்ட வேஷம் போடலாம், ஆனா கர்த்தர்கிட்ட வேஷம் செய்யலாம். ஒரு நாள் அடைந்து போயிடும். நீங்க பார்த்திருக்கலாம், கூத்தாடுறீங்களா? நைட்டு போற அரசரா இருப்பாங்க, கோவலன்னா இருப்பாங்க. அப்புறம் ஒவ்வொரு ராஜாவா வேஷம் தெரிவாங்க. காலையில இருந்து அவங்க வேஷமெல்லாம் எல்லாரும் கூத்து பார்க்கறதுக்கு என்னன்னாக்கா, டேய் மகாராஜா வந்துட்டாரு. யார் வந்துட்டாரு? வேஷம் போட்டுட்டு யார் வந்துட்டாரு? மகாராஜா வந்துட்டாரு. அது என்ன பேர் விட்டு வேலை போட்டு வராங்களோ அந்த பேர் விட்டு சொல்றாங்க, வந்துட்டாரு. அடுத்த நாள் காலையில அவன் பேர் சொல்லி கொடுத்தான். ஏன் வேஷம் கலைஞ்சு போயிடுச்சு. வேஷம் என்னாச்சு? ராஜாவுடைய வேஷம் என்னாச்சு? அந்த போட்டுட்டு வர்ற நாள் தான். நம்மளா அப்படித்தான். என்ன காரியத்துல வேஷம் போடுறோமோ அந்த காரியம் ஒரு நாள் வெளியே போயிடும். நம்முடைய வேஷமெல்லாம் கஷ்டத்தை செல்லுபடியாகாது. நான் இப்படி சொல்லுவேன், நீங்க இப்படி நடந்துக்கணும். நான் இப்படி சொல்லுவேன், நீ என்ன பண்ணணும்? இப்படி நடந்து. என்னை கண்டுகொள்ளாத. நானே பேசுவேன், நீ கண்டுக்காத. நானே பேசுவேன், கண்டுக்காத. யார் கண்டுகொண்டது? அவர் நம்மை இகழுவார். கர்த்தருடைய கர்த்தர்கள் நன்மை பெற வந்திருக்கிறோம். நாம் முழு வீட்டோட கர்த்தரை துதிக்கிறோம். எப்படி துதிக்கணும்? கர்த்தாவை முழு வீட்டோடும் உங்களுடைய அதிசயங்களை விவரிக்கணும். முழு வீட்டோடு வந்து துதிச்சா உனக்கு செய்கிற அதிசயங்களை விவரித்து சொல்றதுக்கு தான். நீ வேஷம் போட்டு வேஷம் மாறி போறதுக்காக அல்ல. உனக்கு செய்த நன்மை எதுக்கு? இரவும் பகலும் உன்னை தூங்காமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். எதற்காக? நம்ம வேஷம் மாறி போறதுக்காக இல்ல. கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும். மனுஷர் முன்பு காண முடியாது. அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 28வது வசனத்துக்கு போவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 28வது வசனத்துக்கு போவோம். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே ஒரு நாளைக்கு அந்த மனுஷனே உன்னை புறம்பே தங்கிடுவார். யாருக்கு நீங்க ரெக்கமெண்டேஷன் பண்றீங்களோ அவங்களே ஒரு நாள் புறம்பே தங்கிடுவாங்க.
மனுஷன் மனுஷன் என்ன பண்ணிடுவான்? நீ வேசப்பட்டியால மனுஷனுக்கு உதவி செஞ்சிருப்ப, அந்த மனுஷனே ஒரு நாள் உன்னை தள்ளிடுவான். இது உண்மை. இல்லைன்னா வசனம் சொல்லாது. வாசிப்பாப்பா. அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்றும் புறப்பே மனுஷத்தை நீதிமான்களா காணுவோம். நம்ம இதை நம்ம மனுஷத்தை செஞ்சிருக்க, நம்ம மனுஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கிறோம்? மனுஷத்துக்கு முன்னாடி எப்படிலாம் இருக்கிறோம்? நீதிமான்களாக. இது ஒரு நாளைக்கு மனுஷனுக்கு தெரியுமா? தெரியாது. எல்லாம் வெளியே இருக்கிறமா இருக்கும். எல்லாம் ஒரு நாள் வெளிப்படும். அல்லேலூயா. அதுவே 23ஆம் அதிகாரத்திலேயே 18வது வசனத்தை வாசிப்பா. பலிபீடத்தின் மீது நின்று சத்தியம் பண்ணினால் இதனால் ஒன்றுமல்ல. சத்தியமே பண்ணிடுவாங்க, நான் ஒண்ணுமே செய்வேன். பலிபீடத்திட்ட வந்து சத்தியம் பண்ணுவாங்க, நான் ஒண்ணுமே பண்ணிடுவோம். நாங்க செஞ்சதே வந்துதான் முழுக்க முழக்க. இது எப்படி ஆச்சு ஏதாச்சும் எனக்கு தெரியாது, சத்தியமே பண்ணி போடுவாங்க. இதெல்லாம் இந்த வேஷமெல்லாம் கத்துட்டு செல்லுபடியாக. சங்கீதம் 39:6 அப்படித்தானே சொல்லி இருக்கிறது. வாசிப்பா. வேஷமாகவே மனுஷன் திரிகிறான். எப்படி திரிகிறானா? வேஷமாகவே மனுஷன் திரிகிறான். எந்த நேரத்துல எப்பேற்பட்ட வேஷம் பாடலாம். அவன் வந்து அவனுக்கு தகுந்த மாதிரி வேஷம் பாடுது, இவன் வந்து இவனுக்கு தகுந்த, அவன் வந்து அவளுக்கு தகுந்த வேஷம், இவன் வந்து இவளுக்கு தகுந்த. அங்கேயும் குற்றவாளி ஆகக்கூடாது, இங்கேயும் கட்டப்பட்டு எடுக்கக்கூடாது. என்னங்க அதெல்லாம்? நம்ம ஆண்டவர் ஆராதிக்கணும், மொழியத்தோடு தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. பாப்பா, விருதாகவே நம்ம சஞ்சலப்படுறது, விருதுவாகவே சஞ்சலப்படுகிறோம். சேர்க்கிறான், யார் அதை வாரி கொண்டு போவார் என்று அறிவது கிடையாது. நம்ம என்ன வேசனை பண்றோம்? கர்த்தர் நிகழ்வார். கர்த்தர் என்ன செய்வார்? நிகழ்வார். நம்ம பார்த்து இந்த வேஷத்தை பார்த்து கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு கூட அந்த ஆண்டவர் புகழ்ந்து பேசுவாரா? புகழ்ந்து பேசுவாரா? என்ன செய்வாரு? நிகழ்வார். நீ செய்த வேலைக்கு நீங்க புகழ்ந்து பேசிட்டா அவர் நிகழ்வார். ஏன்? எனக்கு அருமையான கர்த்தரிடத்தில் வேஷம் மாறக்கூடாது. வேஷம் போட்டுட்டு கர்த்தரிடம் வந்து குடிக்க கூடாது. நான் உண்மை சொல்றேன். அல்லேலூயா. நம் வேஷமாறவர்களாய் இருக்கக்கூடாது, உண்மையாய் கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா. பிரியமான தேவ ஜனங்கள், கர்த்தர் சொல்லுவதை நாம் நன்றாய் கேட்டுக்கொள்ளணும். அல்லேலூயா. வாசிப்போம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். எங்களையே பிரசங்கியாமல், நான் பெண் பண்ணிட்டு இருக்கிறேன், பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் எங்களையே பிரசங்கம் பண்ணாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ உங்கள் இயேசு நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறேன். இயேசுக்கு நான் ஊழியக்காரன் என்று பிரசங்கிக்கிறேன். உங்கள் வேஷத்தை எல்லாம் எங்க கட்டு வச்சிடணும், கட்டி ஒரு பக்கம் வச்சிடணும். உங்க வேஷ கட்டுறது செல்லுபடியாக ஒரு நாள் வெளியே வரும். அப்போ வந்து இதை விட கசப்பு, வேற்றுமை இதெல்லாம் வரும். அல்லேலூயா. கசப்பு, வேற்றுமைகள் வரும். இது உண்மை. நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? பிரசங்கிக்கிறேன். அடுத்த வசனம். பிரகாசிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அவரது மகிமையின் அறிவாகிய, கர்த்தருடைய மகிமை என்னவாக இருக்கிறது? அறிவாகிய இருக்கிறது. நம்ம வந்து பாடணும், மேகமே மகிமையின் மேகம். அவருடைய மகிமையின் மேகம், மகிமை எப்படியா இருக்கிறதா? அறிவாய் இருக்கலாம்.
தேவனை அறிகிறதே அறிவு. வாசி பாப்பா. ஒளியை தோன்ற உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் என்ன செய்கிறாராம்? ஒளியை தோற்றப்படுகிறவராய் இருக்கிறாராம். இதை நீங்க நன்றாய் புரிந்து கொள்ளணும். எனக்கு இருளில் இருக்கிறவனுக்கு பெரிய வெளிச்சத்தை கடந்தேன். நான் ஒருவில் கடந்தேன், பசியில கிடந்தேன், பட்டியல கிடந்தேன், வறுமையில இருந்தேன். ஒரு மாற்று வசனம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் இப்படி இருந்தேன். தேவன் எனக்கு ஒளியை கொடுத்தார். அவர்கிட்ட போய் வேஷம் போடலாமா? வேஷம் போட. உங்களை என்ன எதுக்கு ஒளியாக வைக்கிறதுக்காக ஆண்டவர் தெரிஞ்சு வேஷப்படுகிறதுக்காக. வேஷத்துக்கெல்லாம் இடமே கிடையாது. தேவன் நிகழ்வார். உனக்கு நன்மை வேணுமா? ஆண்டவரை பற்றி கொள்ளணும். முழு விதத்தோடு கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா. மாடி போப்பா. உங்க இறுதியில என்ன பண்ணுங்க? தேவன் பிரகாசிக்கணும். உங்க இறுதிகளை தேவன் என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். தேவன் பிரகாசிக்கணும்னா நம்மளுக்குள்ளாக என்ன வந்துடும்? சத்தமா. தேவன் நம்முடைய இருதயத்தில் பிரகாசிக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய இருதயத்திற்குள்ளாக என்ன வர்றோம்? குடிகொள்ளும். குரல் என்ன பண்ணா? குடிகொள்ளும். இருதயத்தில் நன்மை வாசம் செய்யும். என்ன செய்தாலும் இந்த இருதயத்தில் நன்மை வாசம் அல்ல. அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவஜனங்கள், கர்த்தர் சொல்வதை நான் நன்றாய் கற்றுக்கொள்வேன். நான் ஆண்டவரே, இதுவரையும் நான் போட்ட ரெட்டை வேடம் போதும். இனிமேல் எனக்கு இந்த வேஷம் வேண்டாம். இந்த வேஷத்தை அழுத்தி போடுறேன். நான் செய்த தவறை உணர்கிறேன். நம்முடைய வேஷம் கலைஞ்சு வரும் ஒரு நாள். எப்படி கலையும்? கலைஞ்சிட மனுஷனால, எந்த மனுஷனால வந்தாலும் அந்த மனுஷனாலேயே கலைஞ்சு போயிடும். அருமையான தேவன் கர்த்தர் நல்லவன். அல்லேலூயா. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை குணமாக்கும். நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கணும், நோய்களை குணமாக்கணும். அல்லேலூயா. யாவரும் முழங்கால் படியிடும். ஆண்டவரை என் வேஷம் ஒரு நாள்